Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான கீ புலாவ் எப்படி சூப்பரா அதே டைம்ல ரொம்ப டேஸ்டா வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றோம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கீ. இப்போ கீ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் 2 பே லீவ்ஸ், 4 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் க்ளோவ்ஸ் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பிரியாணிக்கு மாதிரி அந்த அளவுக்கு குக் ஆகக்கூடாது. அதே டைமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதில் 7 பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். இதில் மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணாததுனால 7 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் காரமாக. இப்போ இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ குக் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிட்டதுக்கப்புறம் 2 தக்காளி அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 2 கப் தேங்காய் பால் அப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. குக் பண்ணிட்டதுக்கப்புறம் வாட்டர் ரைஸும் ஈக்குவலான லெவலில் வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள், அதே டைமில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ காரமாகவும் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.